அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு சார்? கடகராசி நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல பிறந்திருக்கனால தான் தாய் தான் நம்ம 4ஆம் இடம். ஒவ்வொரு அதே போல் எதையும் வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிம்பறையவே ஆகாது. மனசில் என்ன பட்டுதோ இதாங்க எனக்கு தோணுது. பழைய நட்புக்காக எதையும் தியாகம் செய்வாங்க. என் நன்மை கேட்டுட்டான் நான் கொடுத்துறேன். டே உனக்கு சாப்பாடு இல்லடா, பரவாயில்ல என் நன்மை சாப்பிட்டா போதும். கடகராசிக்காரங்க அடைஞ்ச ஒரு பரிசை விட அடைந்த வலி தான் அதிகம். அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி வந்து பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். நான் அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து இப்போ எனக்கே வந்து அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தோன்னே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அது சொல்ல வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா எழுதுனேன்னா ஒவ்வொரு சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும். அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்குது சார்? கடகராசி நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல பிறந்திருக்கனால தான் தாய் தான் நம்ம 4ஆம் இடம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் நம்ம அம்மாவை எடுத்துக்கிறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியாக பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு சந்திரன் தான் தாய். அப்போ ஒரு கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா தான் கூட உள்ளவங்களை ஒரு அம்மா போல பார்த்துருவோம்.
ஒரு அம்மா ஒரு குழந்தைகளை எப்படி பாசமாக பார்த்துக்கிறாங்களோ, ம். எவ்வளோ அன்பாக கவனிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுடைய மேலே அதிகமாக அக்கறை காட்டுறாங்களோ, அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, தான் கூட உள்ளவங்களுடைய நலன் ரொம்ப விரும்புவாங்க. ம். நம்ம அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி பரவாயில்ல, அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான குணம் தான் நம்ம கடகராசிக்கு இருக்கும். அதனால தான் அம்மா, கடகராசினாலே அம்மா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே போல் எதையும் வெளிப்படையாக பேசுவாங்க. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிம்பறையவே ஆகாது. ம். மனசில் என்ன பட்டுதோ இதாங்க எனக்கு தோணுது, நீங்கள் செய்யுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை கடகராசிக்கு ரத்தத்தில் ஊர்னதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த மறைமுகம் மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, சும்மா நடிக்கிறது, இந்த நடிப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு திரைப்படத்தில் இருந்தாலும் நடிக்கலாம், ம். ஆனால் வாழ்க்கையில் நடிப்பாங்கன்னு நடிக்க மாட்டாங்க. நடிக்க மாட்டாங்க. இந்த வசனம் வந்து நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். நம்மளுடைய முதலமைச்சரே சொல்லியிருக்காரு ஆமா. இல்லையா? இப்போ உள்ள நம்ம தற்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? திரையில நடிப்பேன், முதலமைச்சர் ஆயிட்டேன்னா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். கண்டிப்பா திரையில நடிப்பேன், ஆனால் வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன். அவர் இயல்பான குணம். அதே மாதிரி தான் அதுக்கு எடுத்துக்காட்டு அவரே இருக்காரு. ஸோ அதே போல தான் நம்முடைய நேர்கள், கடகராசி நேர்களுமே எந்த இடத்துலனாலும் நடிக்க தெரியாதுயா, உண்மையா இரு, தயவுசெய்து நடிக்காத. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஏன்ட்ட உண்மையாடுறா நடிக்காதா அப்படி தான் கேட்பாங்க. இவங்க உண்மையாக இருக்கிறனால அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ வசீகரமான தோற்றம் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசீகரம் இருக்கும். ராஜவசியம்னு சொல்லுவோம். அந்த வசீகரமான தோற்றம் இவங்களுக்கு உண்டு. பழைய நட்புக்காக எதையும் தியாகம் செய்வாங்க. என் நன்மை கேட்டுட்டான், நான் கொடுத்துறேன். டே உனக்கு சாப்பாடு இல்லைடா, பரவாயில்ல, என் நன்மை சாப்பிட்டா போதும், அவன் இருக்கான்ல அப்படின்னு ஒரு இயல்பான குணம் உண்டு. மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அதிக நேரம் ஒதுக்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருவர். சுயநலம் என்பது என்ன அப்படிங்கிறத தெரியாமல் இன்னும் சுயநலமாக வாழாமல் தன்னுடைய சொத்தை இழந்து, தன்னுடைய பொருளை இழந்து, தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் இழந்த நம்முடைய கடகராசி நண்பர்கள் நிறைய போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆனால் அப்பயுமே நான் கரெக்டாக இருப்பேன், நான் இன்னும் அன்பு காட்டுறேன், நீ எனக்கு துரோகம் பண்ணாமல் பரவாயில்ல, நான் உனக்கு அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற வார்த்தை உண்டு. மணிக்கணக்கில் பேசுவாங்க. நீங்கள் அவங்கள போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா பழைய காலத்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வருடம், அந்த போன வருஷம், போன மாதம், போன வாரம் அப்படின்னு அப்டேட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அப்டேட் வந்து மெமரி ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய கடகராசி பெண்களை பற்றி பேசுகிறாங்க தான், மென்மையான குணம். அப்படியே பார்த்தாலே தெரியும், குழந்தை மனசுமா இருக்கம்மா, அம்மா உனக்கு வயசு இவ்வளோ நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து இயல்பாகவே இருப்பாங்க. தன்னை ஏமாற்றுறாங்க தெரிஞ்சும், தன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க தெரிஞ்சும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஒரு நாள் உண்மையாக இருந்திருப்பாங்கள்ல, ஒரு வாரம் உண்மையாக இருந்திருப்பாங்களே, நம்ம அவங்களுக்காக தியாகம் செய்வோம் அப்படி தெரிஞ்சே ஏமாறக்கூடியவங்க தான் நம்முடைய கடகராசி பெண்கள். ஸோ இப்படிப்பட்ட நிறைய போராட்டங்கள், அதாவது கடகராசிக்காரங்க அடைஞ்ச ஒரு பரிசை விட அடைந்த வலி தான் அதிகம். அந்த அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள்ல கடகராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. இது வந்து இயல்பு. அவங்க பண்ண வேண்டிய தானம் இல்லை அவங்க போக வேண்டிய ஆலயம் சொல்லுங்க. நம்முடைய கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தண்ணீர் வந்து தானமாக கொடுத்தா சூப்பர். ஆமாம், எங்கேயா அம்மன் கோயிலில், மேக்சிமம் அம்மன் கோயிலில் ஒரு பொங்கல் நடக்குது, ஒரு தெருக்கட்டு பொங்கல் அல்லது ஊர் திருவிழா. ஸோ இந்த திருவிழா காலங்களில் இவங்க வந்து தண்ணீர் வாட்டர் பாட்டில் வாங்கி அல்லது ஒரு பெரிய ட்ரம்மு வச்சு நல்ல தண்ணி பிடிச்சி அதை மக்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இவங்களுக்குள்ள நிறைய ஒரு எனர்ஜி பவர் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயதான முதியவர்களுக்கு, கொஞ்சம் சாலை ஓரமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆதரவற்றவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதியோர்களுக்கு இவங்க முடிஞ்ச அளவு உணவும் தண்ணீரும் இலவசமாக மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 10 பேருக்கோ அல்லது ஒரு குறைஞ்சது அவங்களுடைய பொருளாதார சார்ந்த விஷயம், 10 பேர் 50 பேர் 100 பேரான்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம சொல்ல வேண்டியது என்ன, குறைஞ்சது ஒரு அவங்களால முடிஞ்ச எத்தனை 5 பேரோ 10 பேருக்கோ உணவும் தண்ணீரும் தானமாக கொடுத்தா அகிலத்தை ஆளக்கூடிய அகிலாண்டீஸ்வரியோட அருதுன ஒரு ஆசீர்வாதத்தால் சூப்பராக இருப்பாங்க, சிறப்பாக இருப்பாங்கிறது உறுதி. இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடேஸ்வரர் என்ற ஆலயத்தில் போய் இவங்க போய் மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா, சிவனை வழிபாடு செஞ்சாங்கன்னா சிறப்பாக ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கோவிலுடைய மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, நண்டு இருக்கு பார்த்தீங்களா, நண்டு நம்ம சிவனை வந்து இங்கே தான் தன்னை ஒரு வலிமை அடைய வேண்டுங்கிறதுக்காக வழிபாடு செஞ்சு. அந்த அளவுக்கு இந்த
கோவிலுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அங்கே போய் வழிபாடு ஆமாம். பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் வழிபாடு செய்ய ரெடியாக இருக்காங்களோ கடகராசிக்காங்க, மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டாங்க, நம்ம பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக ஸோ அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் கீழே கமெண்ட்ஸில் அவங்களுடைய பேர், அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய ரெடின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிவிட்டாங்கன்னா கோவிலுக்கான முழு விவரங்கள், அவங்க எந்த நேரங்களில் போய் வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம கட்டாயமாக அனுப்பிடுவோம். அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிருச்சுன்னா நம்மளுடைய 11 ராசிக்கும் வெற்றி கிடைச்ச மாதிரி தான் அர்த்தம். நன்றி 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 சார். கடகராசி நேயர்களுக்கு இந்த ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார்கிட்ட வாட்ஸ்அப்லேயே பேசுங்க. இந்த கமெண்ட்டில் கொடுங்க, நீங்கள் யார், என்ன நட்சத்திரம், ராசி எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலிமா சார்கிட்டையும் பேசலாம். தேங்க்யூ.